தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் அது முஸ்லீம் லீக் என்கிற அடிமை கட்சியினுடைய சிறுபான்மை அணி, திமுக சிறுபான்மை அணியான முஸ்லீம் லீக் என்கிற அடிமை கட்சியினுடைய வீழ்ச்சியில தான் தமிழ்நாட்டு இஸ்லாமியருடைய எழுச்சி பிறக்கும். மக்களை போர்க்குணம் இல்லாம கேவலம் கருணாநிதி காலில் அடகு வச்சு, ஸ்டாலின் காலில் அடகு வச்சு, உதயநிதி காலில் அடகு வச்சு, இன்னைக்கு உதயநிதி மகனுக்கும் கல்வி குடிக்கிற அளவுக்கு போயிட்டானுங்க. இவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள். அந்த முஸ்லீம் லீக் கட்சி குறித்து ஈவேரா சொன்னது என்ன தெரியுமா? இதுவரை வெளிவராத ஒரு ஸ்டேட்மெண்ட் தோண்டி எடுத்திருக்கேன். விடுதலை தலையங்கம் 3/1/1962 தேதியை குறிச்சுக்க. தலைப்பு: ஆளும் கட்சியும் மத மைனாரிட்டிகளும் முஸ்லிம்கள் தங்கள் சமுதாயத்தின் நன்மதிப்பையும் உரிமைகளையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். சரி, ஆனால் இதற்காக சட்டசபைக்கோ பாராளுமன்றத்திற்கோ செல்ல வேண்டிய அவசியம் என்ன கேட்கிறது யாரு? ஈவேரா. யாரோ 2-3 பேர் உள்ளே நுழைந்து விட்டால் போதுமா? அப்படி நுழைவதானாலும் ஆளுங்கட்சியின் பெயராலேயே நுழைந்தால் தானே சில சலுகைகளாவது கிடைக்கும். அதை விட்டு ஆளும் கட்சிக்கு நேர் எதிரான, எப்படி ஆளும் கட்சிக்கு நேர் எதிரான முஸ்லீம் லீக் என்கிற பாகிஸ்தான் கட்சியின் பெயரால், முஸ்லீம் லீக் என்கிற பாகிஸ்தான் கட்சியின் பெயரால் எதிர்த்து நின்றால் ஆளும் கட்சிக்கு ஆத்திரமாகாதா? 47 பாகிஸ்தான் பிரிவினை, அதுக்கு முன்பாக இந்தியன் முஸ்லீம் லீக் முடிந்ததற்கு பிறகாக IUML பிரிஞ்சு வருது இந்தியாவில். அப்ப பாகிஸ்தானுக்கு தனி முஸ்லீம் லீக், இங்க தனி முஸ்லீம் லீக். இங்க நம்ம ஐயா காகிதமில் நடச்சிருந்தா பாகிஸ்தானுக்கு போயிருக்கலாம். அங்க போயிருந்தா இங்க அவர் பெருசா ஒன்றும் அனுபவிக்கல. அங்க போயிருந்தா தலைவராகி இருக்கலாம். ஏன்னா ஜின்னாக்கு அப்புறம் லியாக்கத் அலி கானுக்கு அப்புறம் 3வது இடத்துல இருந்தவர் காகிதமில்லத். அங்க போயிருந்தா பட்டங்களும் பதவிகளும் அரசு ஆட்சிகளும் கிடைச்சிருக்கும். ஆனா போகல. ஏன்? தமிழ் மீது, தமிழ் மண் மீது பற்று கொண்டவன் எங்க ஐயா தாத்தா காகிதமில்லத். அப்ப பாகிஸ்தான் கட்சியின் பெயரால் எதிர்த்து நின்றால் ஆளும் கட்சிக்கு ஆத்திரம் வராதா? அடுத்து சொல்றாரு, உண்மையை கூற வேண்டுமானால் பாகிஸ்தான் பிரிந்த உடனேயே இந்த நாட்டு முஸ்லீம் லீக் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு இருக்க வேண்டும். முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் கட்சியா, இந்தியா பிரியும் போதே, பாகிஸ்தான் பிரியும் போதே அந்த கட்சியை தடை பண்ணி இருக்க வேண்டும்னு பேசினவர் ஈவேரா. யாராவது மான ரோசம் வெக்கம் சூடு சொரண உள்ளவன் முஸ்லீம் லீக்ல இருக்கியா? அதெல்லாம் இருந்தா ஏன் அந்த கட்சியில் இருக்க போறீங்க? அதெல்லாம் இல்லாம தானே முஸ்லீம் லீக்ல இருக்கீங்க. அப்ப முஸ்லீம் லீக் கட்சியை பாகிஸ்தான் கட்சி என்று, அந்த கட்சியை இந்திய பிரிவினையின் போது தடை செய்ய வேண்டும் என்று தலையங்கம் தீட்டினாரே ஈவேரா விடுதலையில 3/1/1962. இவர் உங்களுக்கு தந்தை பெரியாரா? ஏண்டா முஸ்லீம் லீக் கட்சிக்காரங்களா?